ஹலோ பீபர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோட நான் பார்க்க போகிற படம் 2026 ஒரு தெலுங்கு லாங்குவேஜ் மியூசிக்கல் ஃபேண்டசி காமெடி ட்ராமாவாக நெட்ஃப்ளிக்ஸ்லேயே தமிழ் டப்பிங்கில் இப்போ ரீசெண்டாக வெளியாகிருக்கிற சிங் கீதம். இப்போ இவங்களுடைய ஸ்டைல்லையே சொல்லணும் அப்படின்னா, இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, படத்தில் நம்ம கதாநாயகனுடைய பேர் பிரதாப். இவர் படத்துடைய ஆரம்பத்திலேயே ஜெயிலிருந்து ரிலீஸ் ஆகி தான் வெளியே வர்றாப்புல. வந்தவுடனே இவருடைய லாயர் இவர்கிட்ட ஒரு பொட்டியை கொடுக்குறாரு. கொடுத்தாட போய் நானே இப்போ தான் வெளியே வரேன் பொட்டியை தூக்கிட்டு அப்படின்னு அந்த பொட்டியை தூக்கி ஒரு குப்பலாரி மேலே போட்டுறாரு நம்மால். அப்போ தான் அவர் சொல்கிறார், யோ உங்கள் அப்பாவுக்கு நிறைய ஏக்கர் கணக்கில் சொத்து இருக்கியா, அந்த பத்திரம்லாம் அந்த பொட்டிக்குள்ளே தான் இருக்குது, அதை கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுத்தா நீ என்ன தூக்கி குப்பலாரில் போட்ட அப்படின்னு சொல்லி, என்னையா சொல்கிற, ஏக்கர் கணக்கில் சொத்து இருக்கு, அந்த ஏறி எடுத்துறேன் அப்படின்னு அந்த குப்பலாரி மேலே எடுத்து அங்கே ஏறி உருண்டு பிறண்டு கடைசியாக அந்த பொட்டியை தூக்கிடுறாப்புல. இப்போ அந்த பத்திரத்தை படித்து பார்த்தா அதில் அடையப்பா பல ஏக்கர் கணக்கில் அவங்க அப்பாவுக்கு சொத்து இருந்திருக்கு ஒரு ஊரில், எங்கள் குபேரபுரம் அப்படின்னு ஒரு ஊரில். சரி ரைட்டு, இங்கே அந்த ஊருக்கு போகிறோம், இன்றைக்கி நம்ம சொத்தை மீட்கிறோம் அப்படின்னு அந்த ஊருக்கு போய் இறங்கினா அது ஒரு பொட்டல் காடாக இருக்குது. என்னது இது பொட்டல் காடாக இருக்குது, ஒரு புல் பூண்டு கூட முளைக்கல அந்த ஊரில், இதுக்கு எதுக்கு அப்புறம் குபேரபுரம்னு பேர் வச்சாங்க இந்த ஊருக்கு அப்படிங்கிறதே அவருக்கு தெரியல. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கிறாரு. முதல்ல அந்த ஊரில் ஒரே ஒரு மரம் மட்டும்தான் இருக்குது, பெரிய மரம். அது அங்கே தான் அந்த மரத்தில் ஒரு பொந்தை ஒன்று ரெடி பண்ணி அதுக்குள்ளே தான் கதாநாயகி வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க. கேட்டால் இந்த மரத்து மேலே யாரும் கை கூட வைக்கக்கூடாது, அந்த அம்மா கொலகாண்டாகி போயிடும். ஏன்னா அவங்க அம்மாவுடைய ஞாபகார்த்தமாக அந்த மரத்தை அவங்க அம்மாவாகவே நினைக்கிது அந்த அம்மா. இது பத்தாததுக்கு சரி புல் பூண்டு கூட முளைக்காத இந்த ஊரில் அப்படி என்னதாண்டா எல்லாரும் தொழில் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோல்டு மைனிங் தான் அங்கே வேலையை. ஒரு கார்பரேட் நிறுவனம் மாதிரி ஒரு ஆளுங்க, அவங்க இந்த மாதிரி ஊரில் இருக்க மக்கள் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அங்கே கோல்டு மைனிங் பிஸ்னஸை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட எல்லா இடத்துலையும் தோண்டி ஆல்மோஸ்ட் தங்கத்தை ஏற்கனவே எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் அவங்களுக்கு தோன்றதுக்கு இடம் கிடையாது, தங்கமும் கிடையாது. இப்போ நம்ம கதாநாயகன் வந்து அங்கே போய் சேர்ந்ததுக்கப்புறம் ஒரு வழியாக அந்த மரம் ஒன்று இருக்குதே, இந்த ஊர்லேயே அந்த ஒரு இடத்துல தான் மரம் இருக்குது, அதனால தான் அங்கே நம்ம தோண்ட முடியலை, கீழே தங்கம் இருக்குதா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு. ஆனால் அங்கே தான் நிறைய தங்கம் இருக்குது அப்படின்னு நாங்கள் சந்தேகப்படுறோம். அந்த மரத்தை தூக்கி விட்டு தோண்டிட்டோம்னா உள்ள தங்கத்தை எடுத்துடலாம் அப்படின்னு ஒரு திட்டத்தை போட்டு இவங்க எல்லாரும் களத்தில் இறங்க போக இவங்களே எதிர்பார்க்காம ஒரு மிகப்பெரிய சாபம் ஒன்று அந்த ஊருக்கு வந்து சேருது. இதுக்கப்புறம் அது என்னதான் சாபம், கடைசியாக அந்த ஊருக்கு சாப விமோச்சனம் கிடைச்சதா இல்லையா அப்படிங்கிறதுக்கு எல்லாத்துக்குமான விடை தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இந்த படத்தை எழுதி இயக்குனது 94 வயதான ஒரு இளைஞர். எனது 94 வயதான ஒரு இளைஞரா அப்படிங்கிறீங்களா? ஆனால் ஆமாங்க, அவனுக்கு 35 வயசு 45 வயசு ஆகிறதுக்குள்ளேயே மாடிப்படி ஏறி இறங்குறதுக்குள்ளே நாக்கு தள்ளி போயிடுது. அப்புறம் 94 வயசில் ஒரு மனுஷன் படம் எடுத்தார் அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு அவருக்கு சினிமா மேலே ஒரு பேஷன் இருக்கும் அப்படின்னு. இதை இயக்குனது எழுதுனது ரெண்டுமே நம்ம சிங்கீதம் சீனிவாச ராவ். யார் இவர் அப்படின்னு அறிமுகம்லாம் தேவையே கிடையாது. தமிழில் ஏற்கனவே ஊறுப்பட்ட படங்கள் கொடுத்துட்டாரு. அதுவும் நீங்கள் ராஜா பார்வையிலேருந்து எடுத்துக்கலாம், அதுக்கு முன்னாடி இருக்குது. ஆனால் ராஜா பார்வையிலேருந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே அடுத்து அபூர்வ சகோதரர்கள், மைக்கேல் மதன காமராஜன், மகளிர் மட்டும், காதலா காதலா, மும்பை எக்ஸ்பிரஸ்ஸு, பேசும் படம்னு ஒரு படம், எல்லா படமும் நம்மால் கொடுத்த படம் தான். சினிமா தாகம் தீராத நபர்களில் இவரும் ஒருத்தர். அதே நல்லா யோசிச்சு பாருங்க, இவர் எடுத்த எல்லா படமே நம்ம கமல் சாரை வச்சு தான் பண்ணியிருப்பாப்புல. ஏன்னா கமல் சாரோட சேர்ந்துட்டோம்னா இப்படி தான், அதாவது மூக்கு வெடப்பா வந்துடும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அவரோட சேர்ந்துட்டோம்னாவே நம்மளும் யூனிக்காகத்தான் ஏதாவது ஒரு விஷயத்தை கையில் எடுத்து பண்ணணும். சும்மா 10-11 ஒரு படத்தை பண்ணக்கூடாது, ஏதாவது ஒரு விஷயத்தை வித்தியாசமாக பண்ணணும் அப்படின்னு 1987 பேசும் படம் புஷ்பக விமானம், அந்த படத்தை பண்ண இயக்குனர் கமல் சாரோட சேர்ந்து இப்போ ரொம்ப வித்தியாசமான ஒரு அட்டம்ப்டாக இந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காப்புல அவருடைய 94வது வயசில். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், அமெரிக்காவுக்கு தாங்க கிளின்ட் ஈஸ்ட்வுட், எங்கள் ஊரில் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிற கதையா நம்ம ஊரில் நம்ம சிங்கீதம் சீனிவாசராவ் சார் தான் இந்த படத்தை இப்போ ப்ரெசென்ட் பண்ணியிருக்காப்புல. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஏங்க நீங்கள் உலகளாவிய அளவிலேயே கூட நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மியூசிக்கல் ட்ராமாஸ் நிறைய இருக்குது, இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் அங்கெல்லாம் வசனங்கள் படம் நெடுகளும் இருக்கும். முக்கியமான ஒரு இடத்துல அது ஒரு சந்தோஷமாக இருக்கலாம், ஒரு ஃபன்னுக்காக இருக்கலாம், உள்ள ஒரு எகத்தாளத்துக்கு பண்ணுறதா இருக்கலாம், இல்லை கோபத்தில் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை நம்மளுடைய வருத்தத்தை தெரிவிக்கக்கூடிய அந்த விஷயமா இருக்கலாம். அந்த இடத்துல எல்லாம் பாட்டை செட் பண்ணிடுவாங்க. வசனமாக ஒருத்தர்கிட்ட பேசி இப்படியெல்லாம் என் மேலே கோபம் இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக அதை பாடல்களாக வச்சுருவாங்க. அப்படித்தான் மோஸ்ட்லி மியூசிக்கல் ட்ராமாஸ் இருக்கும். அது நிறைய ரொமான்டிக் ட்ராமாஸில் எக்கச்சக்கமான மியூசிக்கல் ட்ராமாஸ் இருக்குது, அந்த மாதிரி தான் பொதுவாக இருக்கும். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு படம் ஆரம்பித்த முதல் 20-25 நிமிஷம் டைலாக்ஸ் தான். அதுக்கப்புறம் பாட ஆரம்பிப்பாங்க. படம் இன்கிரெடிட் போடுற வரைக்கும் வெறும் பாட்டு தான். எந்த விஷயத்தை யாருக்கிட்ட எந்த கதாபாத்திரம் கன்வே பண்ணுறதாக இருந்தால் கூட அது பாட்டு அப்படிங்கிற அந்த மோடில் மட்டும்தான் இருக்கும். ரொம்ப யூனிக்கான ஒரு அட்டம்ப்ட் அது. ஏன்னா நீங்கள் படமாக பாருங்கள், உங்களுக்கு தெரியும், பார்க்கும்போது கூட நமக்கு கொஞ்சம் லேசாக இருக்கும். ஆனால் முதல்ல நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க அப்படிங்கிற அந்த டயலாகை நீங்கள் இப்போ டியூனாக கன்வெர்ட் பண்ணி அதை நீங்கள் டெலிவரி பண்ண போகிறீங்க. அப்போ
அதை நீங்கள் டியூனாக கன்வெர்ட் பண்ணும்போது அது முதல்ல அந்த டியூன் கேட்குற மாதிரி இருக்கணும். ரெண்டாவது விஷயம், அந்த டியூனை அதுக்கப்புறம் நீங்கள் டப்பிங்கில் கொண்டு வரணும், அது வேறு மேட்ரு. அதுக்கப்புறம் நீங்கள் எந்த விஷயத்தை சொல்ல வந்தீங்களோ அந்த கான்டெக்ஸ்ட் அங்கே டைல்யூட் ஆகிடக்கூடாது. எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. இதுவோடு சேர்ந்து ஆர்டிஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸையும் புல் ஆஃப் பண்ணணும் ஸ்க்ரீனில். அதுலேயும் நிறைய சீனில் பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 கதாபாத்திரம் மாற்றி 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 பாடும். இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் இல்லை. பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாகத்தான் தெரியும். பட் படமாக கன்வெர்ட் பண்ணி ஃபைனலாக கொண்டு வர்றது அப்படிங்கிறதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அவ்வளோ பெரிய ரிஸ்கியான ஒரு அட்டெம்ப்ட், ஒரு சேலஞ்சிங்கான டாஸ்க்கு. இந்த டீம் அதை அட்டகாசமாக கொண்டு வந்திருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதே நேரத்தில் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு டெக்னிக்கலி சூப்பராக பண்ணியிருக்காங்க எல்லாருமே. உதாரணத்துக்கு நீங்கள் எல்லாமே செட்டு இருக்குது தான், அதுலேயும் பெருசாக எதுவுமே கிடையாது. ஒரு மரம் மாதிரி ஒரு செட்டு, ஒரு மலை மாதிரி ஒரு செட்டு, கோல்டு மைனிங் பண்ணுறாங்கன்னு அது ஒரு செட்டுன்னு சொல்லி ஸ்டுடியோக்குள்ளேயே மொத்த படத்தையும் முடிச்சிட்டாங்க போல தெரியுது. அந்த அளவுக்கு ப்ரொடக்ஷன் டிசைன் டீம் எஃபெக்டிவாக அவங்க சைட்லேருந்து சப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க. படத்துக்கு மியூசிக் டைரக்டராக நம்ம டிஎஸ்பி தான் பண்ணியிருக்காப்புல. ஏன்னா இதில் வெறும் பாடல்கள் அப்படிங்கிற லெவலையும் தாண்டி நான் சொன்ன மாதிரி நீங்கள் எந்த வசனத்தை டெலிவரி பண்ணுறதா இருந்தாலும் அதை மியூசிக்கலி கன்வெர்ட் பண்ணி தான் நீங்கள் அதை சொல்லணும். ஸோ எனக்கு தெரிஞ்சு அவருடைய பங்கு நிறையவே இருந்திருக்கு. பல இடங்களில் அது ரொம்ப அழகாகவே வந்திருக்கு. ஏன்னா ஒரு விஷயமும் எந்த மாதிரி ஒரு டைலாக் மியூசிக்கலாக கன்வெர்ட் ஆக போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஆர்டிஸ்ட் பெர்ஃபார்மன்ஸில் கொண்டு வரணும். ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க எல்லாரும். அவரும் தேவையான விஷயத்தை நீட்டாக பண்ணியிருக்கார் அப்படின்னு நான் சொல்லுவேன். அங்கூருடைய சினிமோட்டோகிராஃபியுமே பார்க்குறதுக்கு பளிச்சுன்னு இருந்தது இந்த படத்தில். ஸோ டெக்னிக்கலி ஒரு நல்ல படம் தான், அதை நம்ம எதுவுமே சொல்கிறதுக்கு கிடையாது. அதே நேரத்தில் இந்த படத்தில் பெர்ஃபார்மன்ஸை பொறுத்தளவுக்கும் குறிப்பிட்ட ஒரு 3-4 ஆர்டிஸ்ட் எல்லாரும் தேவையானதை நேர்த்தியாக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அயான் அவர் தான் கதாநாயகனாக பண்ணியிருக்காப்புல. அகில்யா பம்ரு அவங்க தான் கதாநாயகியாக பண்ணியிருக்காங்க. ஷாலினி கொண்டிபொடி அவங்க ஒரு கதாநாயகின்னு எடுத்துக்கலாம், இல்லை இன்னொரு சப்போர்ட்டிங் காஸ்ட்னு கூட எடுத்துக்கலாம். அவங்களும் தேவையான விஷயத்தை பண்ணியிருக்காங்க. இது 3 முக்கியமான கதாபாத்திரம். நிவேதா பத்ராஜ் ஒரு சின்ன கேமியோ பர்ஃபார்மன்ஸ் தான், ஆனால் நிவேதா தேவையான விஷயத்தை நல்லா கொண்டு வந்திருந்தாங்க. அது ஒரு சின்ன ஸ்க்ரீன் ஸ்பேஸில் அவங்க என்ன தேவையோ அது ரொம்ப அழகாக கொண்டு வந்திருந்தாங்க. விஜய் தேவர்கொண்டா ஒரு கேமியோ ஒன்று பண்ணியிருக்காரு டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸில். அது ஒரு மாதிரி கொஞ்சம் ஃபன்ஃபில்டான ஒரு கேமியோ. இந்த மாதிரி எல்லா ஆர்டிஸ்ட்டும் பண்ணியிருக்காங்க. ராகுல் ராகவேந்திரன் அவரும் தேவையானதை நீட்டாக பண்ணியிருக்காரு. சின்ன கதாபாத்திரம் தான் அவருக்கு. சப்போர்ட்டிங் காஸ்ட்டில் எல்லாரும் என்ன தேவையோ அதை நேர்த்தியாக நீட்டாகவே கொண்டு வந்திருக்காங்க ஸ்க்ரீனில் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இதில் இப்போ பிரச்சனையே கிடையாதா அப்படிங்கிறீங்கன்னா இல்லை, அப்படி கிடையாது. முதல் விஷயம், இந்த மாதிரி இந்த ஃபேண்டசி காமெடி இதில் மியூசிக்கலிலாம் விட்டுருங்க. ஃபேண்டசி காமெடி படங்கள்லேயே லாஜிக்கெல்லாம் நம்ம எதிர்பார்க்கவே கூடாது. அதனால் இந்த படத்துலையும் அதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கவே கூடாது. அது தூக்கி ஓரமாக வைங்க. ரெண்டாவது விஷயம், பொதுவாகவே ஒரு ஃபுல் படமும் அது மியூசிக்கலாகவே கன்வே பண்ணப்பட்டுச்சு, அதனுடைய நரேட்டிவ் பேட்டர்னே அப்படி தான் இருந்தது அப்படின்னா அது எல்லாத்தையும் கவருமா அப்படிங்கிறது அது ஒருத்தரை பொறுத்து தான் அது இருக்கும். இதை நான் தெளிவாக உங்களுக்கு சொல்லிட்டேன். எனக்கு இந்த படம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இது நான் ஆக்சுவலி தேட்டரில் பார்க்க மிஸ் பண்ணிட்டேன். தேட்டரில் இன்னுமே பயங்கர எஃபெக்டிவாக இருந்திருக்கும். கூட்டத்தோடு பார்க்கும்போது இன்னுமே சூப்பராக இருந்திருக்கும், ஆடியன்ஸோடு என்ஜாய் பண்ணும்போது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா நான் ஓடிடியில் தான் பார்த்தேன். அதனால் எனக்கு இந்த படம் பிடிச்சிருந்தது. என்னுடைய சைட்டில் எனக்கு எப்படி ஒரு ஃபீலை கொடுத்துச்சு அப்படிங்கிறத மட்டும்தான் இங்கே நான் சொல்கிறேன். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடல் கன்னடை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் எதுவுமே கிடையாது. 6லேருந்து 60 வரைக்கும் ஃபேமிலியோட சூப்பராக பார்க்கக்கூடிய படம். இது எல்லாத்தையும் தாண்டி இந்த படத்தில் ஆக்சுவலி நிறைய மெசேஜஸை இவங்க மியூசிக்கலி கன்வே பண்ணுறதெல்லாம் இருக்கட்டும், ஆனாலும் ரம்முன்னு ப்ரீச்சியாக கன்வே பண்ணப்பட வேண்டிய பல விஷயங்களை அவ்வளோ அழகாக க்யூட்டாக சூப்பராக சொல்லிட்டு போயிருக்காங்க. சிம்பிளாக சொல்லணும்னா இந்த உலகம் அப்படிங்கிறது அத்தனை பேருக்குமானது. தனியாக இப்போ நம்ம ஆக்சுவலி என்ன நினைக்கிறோம், ஒரு மனுஷனா நமக்கானது இது எல்லாத்துலேயும் நம்ம மட்டும்தான் இருக்கணும், நம்ம தான் ஆளணும், நம்ம தான் ஆண்டு அனுபவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா. ஒரு சின்ன எறும்புல இருந்து உலகத்தின் மிகப்பெரிய ஒரு விலங்கு ஏதோ அது வரைக்கும் எல்லாத்துக்குமானது தான் அந்த உலகம். இதை நம்ம புரிஞ்சுக்கணும், ரைட்டா? அதே நேரத்தில் பேராசை அப்படிங்கிறது எங்கே வரைக்கும் கொண்டு போய் விடும். சில பேரை பார்க்கும்போது சொல்கிறோம் இல்லையா, இந்த மாதிரி மனுஷங்க இருக்கிறனால தாங்க மழை பெய்யுது இந்த உலகத்தில் அப்படின்னு. ஸோ இந்த மனிதம் அப்படிங்கிறது இந்த உலகத்தை எந்த அளவுக்கு தாங்கி பிடிக்குது அப்படிங்கிற விஷயம், இது எதையுமே அவங்க பிரீச்சியாலாம் சொல்லியிருக்க மாட்டாங்க. இந்த படத்தில் ஒரு பக்கம் ஃபன்னாக இருக்கும், ஒரு பக்கம் பயங்கர எமோஷனலாக இருக்கும், ஒரு பக்கம் ஒரு நல்ல ஃபீல் குட் மொமெண்ட்டை கிரியேட் பண்ணக்கூடிய சீன்ஸும் இருக்குது. எல்லாத்தையும் கலந்து கட்டி ஒரு கமர்ஷியல் பட் மியூசிக்கல் ட்ராமாவாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கு இந்த டீமு. ஸோ அந்த மாதிரி படங்கள் பிடிக்கும் அப்படின்னா நம்ம சைடில் இருந்து ஒரு ஹைலி ரெக்கமெண்டட் படம் இது. எந்த காரணத்தை கொண்டும் இதை மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் உங்களுக்கு தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. ஈவன் தமிழ் டப்பிங்லேயே கூட நல்லா தான் இருந்தது. நான் தெலுங்கில் கொஞ்சம் நேரம் பார்த்தேன், அதுக்கப்புறம் சரி தமிழ் டப்பிங்கில் பார்த்தா இப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தேன். தமிழ் டப்பிங்கே சூப்பராகத்தான் இருந்தது. அந்த டீமே தேவையான விஷயத்தை ரொம்ப அழகாகத்தான் பண்ணியிருந்தாங்க. அதனால் என்கிட்ட கேட்டால் சட்டு புட்டுன்னு பார்த்து முடிச்சிருங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஆனால் உங்களுக்கு மியூசிக்கல் ட்ராமா பிடிக்குமா பிடிக்கலையா அப்படிங்கிற அதை மட்டும் அந்த கால் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.